சர்வ வல்லமையுள்ள தேவன் எப்படிப்பட்டவர்? எப்படிப்பட்டவர்? எப்படிப்பட்ட பிள்ளை விடுவாரா? விட்டுருவாரா? அப்பா விடுவாரா? அந்த நிழலாட்டமா தான் தாய் தகப்பனை தந்திருக்கிறார். எப்படி பிள்ளை விடுவாரு? என்ன எப்படி விடுவாரு? அந்த நிழலாட்டமா நம்மள வச்சிருக்கிறாரு. அவர் இருதயம் இன்னைக்கு ஏங்குது, அவர் துடிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த வார்த்தையை தான் இன்னைக்கு உங்க கூட கேட்க போறாரு. நான் என்ன செய்ய விரும்புறா? உனக்கு என்ன வேணும்? நேசிக்கிற பிள்ளைட்ட அப்பா கேட்கறது போல நீ கேட்குற, உனக்கு என்ன வேணும்? உன்னை என்ன நான் செய்யணும்? பிள்ளையினுடைய விருப்பத்தை அறிஞ்சு செய்கிறாப்பா, என்ன கேட்டாலும் செய்வார். நம்ம 2 ராஜாக்கள்ல ஒரு சம்பவத்தை பார்க்கும்போது அதிசயம்னு எல்லாமே அதிசயம்தான். நம்ம இருக்கிறதே அதிசயம்தான். இந்த உலகத்துல அவர் பிள்ளையா நம்ம இருக்கிற பாருங்க, அதே அதிசயம்தான். இந்த உலகத்துல இருந்து அவரை ஆராதிக்கிறோம்ல, உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம்ல, அதே அதிசயம்தான். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையில தேவனை பூமியில உட்கார்ந்து ஆராதிக்கிறோமே, அவர் அப்பாண்டி கூடுறோமே, அதே அதிசயம். புரியுதா? நம்ம 2 ராஜாக்கள்ல பார்த்தோம்னா 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல எலிசாவை தேடி ஒரு சகோதரி போனாங்க. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரருக்கு மனைவியா இருந்த ஒரு 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 ஏழை விதவை எலிசாவை தேடி போய் காரியங்களை சொல்றாங்க. எல்லாத்தையும் சொன்னோன்ன எலிசா அவளை நோக்கி கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன் பிரச்சனை என்கிட்ட வந்து சொல்றியே, உன் போராட்டத்தை என்கிட்ட வந்து சொல்லுறியே, உன் நெருக்கத்தை என்கிட்ட வந்து சொல்லுறியே, எல்லாமே உனக்கு முடிஞ்சிட்டு. உன் கணவர் மறைச்சிட்டாரு, 2 பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க. உன் கணவர் உயிரோட இருக்கச்சில கடன் கொடுத்தவங்க, இப்ப அந்த கடனை திருப்பி செலுத்த உனக்கு முடியாதனால உன் 2 பிள்ளைகளையும் எடுத்துட்டு போக நிற்கிறாங்களே, எல்லாமே உன் வாழ்க்கை முடிஞ்ச நிலைமை தான், முடிஞ்சு போச்சு. நீ பட்டு போன மரமா தான் இருக்கிறா. ஆனா இப்ப கேட்கிறாரு, அதே பட்டு போன மரத்துக்கொப்பா வாழ்ந்த அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆமென், ஹல்லேலூயா. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அதோட விடல பாருங்க, அடுத்தது ஒரு கேள்வி கேட்கிறாரு. வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். ஆமென். வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். நம்பிக்கை இழந்து வந்திருக்கிறீங்களா? எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிறீங்களா? சாதிக்கணும்னு நினைச்சேன், ஆனா எல்லாமே முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சிட்டு. என் ஓட்டம் ஒரு நாள்ல நல்லா இருந்துச்சு, ஆனா இப்போ என் ஓட்டம் எல்லாமே தோல்வியா மாறிட்டு, திரும்ப என் வாழ்க்கை வெளிச்சமா மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. என் வாழ்க்கை துளிர் விடுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஒரு நாள்ல வெற்றியின் மேல வெற்றி என்ன தேடி வந்ததுனால சாதிச்சிடலாம் என்ன எனக்கு இருந்துச்சு, ஜெயிச்சிடலாங்கிற எண்ணம் எனக்கு இருந்துச்சு, ஆசீர்வாதமா மாறிடலாங்கிற எண்ணம் எனக்கு இருந்துச்சு. ஆனா எல்லாமே முடிஞ்சு போச்சு. நம்பிக்கை இழந்து ஒருவேளை அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கலாம். இன்னைக்கு உங்களை பார்த்து தான் கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆமென். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? என்ன நல்ல தகப்பன், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய வாழ்க்கையில உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் அப்படின்னு கேட்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில, இந்த பூமிக்குரிய உன்னுடைய வாழ்க்கையில, உன் வீடாகிய உன் வாழ்க்கையில உன்னிடத்துல என்ன இருக்குது? என்ன இருக்குது? இந்த பெண்ணு தன் வீட்டுல இருந்ததை சொன்னாங்க, ஒரு குடம் என்ன மாத்திரம் இருக்குது ஐயா, ஒரு குடம் என்னதான் என் வீட்டுல இருக்குது, வேற ஒண்ணு என்கிட்ட இல்லை, ஒரு குடம் என்னதான் இருக்குது. சரியா? எலிசா ஆலோசனை கொடுக்கிறாரு, உன் பக்கத்து வீட்டுல எல்லாம் போ, அவங்களுடைய பாத்திரத்தை வாங்கிக்க, உன் வீட்டுக்குள்ள போய் உன் பிள்ளைகளை மாத்திரம் உள்ள வச்சுட்டு உன் கையில் இருக்கிற அந்த ஒரு குடம் எண்ணெய நீ வாங்கின பாத்திரத்துல ஊத்திக்கிட்டே இரு சொல்லிட்டாரு. கீழ்ப்படிஞ்சாங்க, விசுவாசாங்க, ஓடுனாங்க. எலிசா சொன்னது மாதிரி செஞ்சாங்க. எத்தனை பாத்திரம் இருந்துச்சு, அத்தனை பாத்திரத்திலையும் எண்ணெய் ஊத்த ஊத்த வந்துகிட்டே இருந்துச்சு. கையை தட்டி அப்பா மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், ஒண்ணும் இல்லாம இருக்கலாம். ஆண்டவர்ட்ட இது இருக்குதுன்னு சொல்ல கூட எதுவும் இல்லாம இருக்கலாம். என் உயிர் மாத்திரம் தான் இருக்குது ஆண்டவரேன்னு சொல்றீங்களா? எனக்குள்ள ஜீவன் மாத்திரம் தான் இருக்குது ஆண்டவரேன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அது உனக்கு போதும், அது உனக்கு போதும். அந்த ஜீவன் அவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அந்த ஜீவன் ஊற்ற 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 நரம்பி வழிகிற ஆசீர்வாதமா
உங்க வாழ்க்கையில பெருக ஆரம்பிச்சிடும். கையை தட்டி அப்பா மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. ஆமென். அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு நிறையலாம் தேவையில்லை தேவ பிள்ளையே. கொஞ்சம் போதும், கொஞ்சம் போதும். உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் பலன் போதும், உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் உயிர் போதும், உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் ஆரோக்கியம் போதும், உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் தேவ பிரசனம் போதும். இன்னைக்கு முழுமையா ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய விரும்புறாரு. இதுதான் அதிசயம். அந்த அதிசயத்தை உங்க வாழ்க்கையில காண செய்ய போறாரு. இந்த அதிசயத்தை செய்ய யார் பாத்திரமா இருக்கிறா? ஆண்டவருடைய இருதயம் எங்கிட்டு இருக்குது. யார் தகுதியா இருக்கிறா? யார் பாத்திரமா இருக்கிறா? யார் வாஞ்சையா இருக்கிறா? ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் உயிர் உள்ளவர். இதே வசனத்தை அப்படி புரட்டி போட்டு புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மார்க் 10ஆம் அதிகாரத்தில் அழகான ஒரு சம்பவத்தை பார்க்குறேன். இதே வசனத்தை புரட்டி போடுற விதத்துல புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை காட்டுறாரு. மார்க் 10ல் 50, 51வது 52வது வசனத்துல ஒரு நல்ல ஒரு காரியத்தை பார்க்குறோம். இது ஒரு மனுஷன் குருடன், பர்திமேயு என்கிற குருடன் வழி அருகில உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறான். ஏசு அந்த வழியா வர்றாருன்னு கேள்விப்பட்ட உடனே இந்த குருடன் கூப்பிடுகிறான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இந்த குருடன் கூப்பிடுறத பார்த்துட்டு, ஏன்னா அவனுடைய வெளி தோற்றம் பிச்சை எடுக்கிற வஸ்திரத்தோடு இருந்துச்சு, இவன் கூப்பிடுகிறத பார்த்து ஜனங்கள் எல்லாரும் அதட்டுறாங்க. என்ன ஆவியானவர் பேசுவார் சரியா? ஏன்னா அவர் பேச ஆரம்பிக்கல, வசனங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஆமென். அவன் வெளியில அந்த பிச்சை எடுக்கிற வஸ்திரத்தை போட்டு இருந்ததுனால அந்த குருடன் கூப்பிடுகிறான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஜனங்கள் எல்லாரும் அதட்டுறாங்க, நீ கூப்பிடாத, நீ கூப்பிடாத, அதட்டுறாங்க. ஆனா இந்த குருடன் விடல, இன்னும் அதிகமாய் கூப்பிட்டான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுகிறான். ஆமென். இப்போ இந்த சத்தம் அந்த குருடனுடைய சத்தம் இயேசுவை நிற்க வச்சிச்சு. ஹல்லேலூயா. இப்போ நான் இயேசு அவனை நோக்கி 51வது வசனத்துல, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றாய். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். இன்னைக்கு ஆண்டவருடைய கண்கள் அதே தான் செய்ய விரும்புது. எத்தனோருடைய இருதயத்துல ஆண்டவர் எனக்காக ஏதாவது செய்யணுங்கிற இயக்கத்துல வந்திருக்கிறீங்க. என் வாழ்க்கையில ஏதாவது ஆண்டவர் ஒன்று செய்யணும், நான் பிரயோஜனம் மட்டும் பண்ண பாத்திரம், நான் ஒரு உதவாக்கற, நான் ஒன்றுக்குமே ஆக மாட்டேன், நான் எதுக்கும் ஆக மாட்டேன், எல்லாரும் கழிச்சு போடப்பட்ட பாத்திரம், என்னை எட்டி பார்க்க கூட யாரும் இல்லை, என்னை நேசிப்பதற்கு கூட யாரும் இல்லை, என்னை புரிஞ்சுக்கொள்ள கூட யாரும் இல்லை. என் வாழ்க்கையின் சூழ்நிலை யார் இடத்துல போய் சொல்ல முடியும்? உங்க உள்ளான இருதயம் கலங்கின அனுபவத்துல வந்து உட்கார்ந்துருக்கலாம். அந்த பர்திமேயு குருடன் எல்லாரும் அதட்டுனாங்க, ஏன் அவன் தகுதி இல்லாதவன், அவன் தகுதி இல்லை. பர்திமேயு குருடனை சத்தம் போடாதன்னு எல்லாரும் அவன் சத்தத்தை கூட கேட்க விரும்பாம அதட்டுனாங்க. ஆனா அவன் கூப்பிட்ட சத்தம் இயேசுவை நிறுத்தினது. இன்றைக்கு யார் வசதியானவங்க, யார் நல்ல உயர்ந்த நிலைமையில இருக்கிறவங்க, யாரு படிச்சவங்க ஆண்டவர் தேடி வரல. அவருடைய கண்கள் இந்த கூட்டத்துக்குள்ள அவரை உண்மையா நேசிக்கிற தாகமுள்ள இருதயத்தை தேடி வருது. அவருக்கு தேவை விடுதலையை பெற்றுட்டு வெளியில போறவங்க இல்லை, அவருக்கு தேவை விடுதலையை பெற்று அவரை பின்தொடர்ந்து போறவங்க. இந்த குருடனுக்கு ஆண்டவர் செய்த நன்மை என்னன்னா, அவன் அதுல சொல்றான், அதுக்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றான். 52வது வசனத்துல இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம். அது தொடவே இல்லை, நீ போலாம், அவன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். உடனே அவன் பார்வையடைந்து இயேசுவுக்கு பின் சென்றான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, யாருடைய கண்கள் திறக்கப்படும்? யாருடைய கண்கள் திறக்கப்படும்? யாருடைய கண்களை ஆண்டவர் திறப்பார்? கண்கள் திறக்கப்படுகிறவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ஆமென். கண் திறக்கப்பட்டவர்களை வைத்துதான் கர்த்தர் செயல்பட முடியும்.
கண் திறக்கப்பட்டவர்களை வைத்துதான் கர்த்தர் தன்னுடைய வல்லமையை நிறைவேற்ற முடியும். கண் திறக்கப்பட்டவர்களை வைத்துதான் கர்த்தர் யார் என்பதை உலகத்திற்கு காட்ட முடியும். கண்கள் இருந்தும் குருடானவர்கள் அல்ல. அன்னைக்கு பர்திமை குருடனுடைய அந்த மாம்ச கண்கள் குருடடைந்து போய் இருந்துச்சு, குருடா இருந்துச்சு. புரியுதா? அவன்கிட்ட கேட்குற, உனக்கு என்ன செய்யணும்? என் கண் திறக்கப்படணும், நான் பார்வையடையணும் ஆண்டவரே. அவனுடைய மாம்ச கண்களை மாத்திரம் இல்லை, அந்த ஆவிக்குரிய கண்களையும் இயேசு திறந்தார். அல்லேலூயா. செஞ்சுட்டு வந்த காரியம் என்ன அப்படின்னா, அந்த 50வது வசனத்துல கடைசி நினைக்கிறேன், 50வது வசனத்தை போட்டு பார்க்கலாம். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு இயேசுவினிடத்தில் வந்தான். கைகளை தட்டி ஆடுற மகிமைப்படுத்தி. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். ஆமென். மேல் வஸ்திரத்தை கழற்றி எறிகிறவர்களை கர்த்தர் தேடி கொண்டு இருக்கிறார். அவர் குருடன் அவருக்கு முன்னாடி வரல, 2 கண்களும் பார்வை இழந்தவன் தான். இயேசு அழைச்ச உடனே, அவனை கூப்பிட்ட உடனே அவன் செஞ்ச முதல் காரியம் தன் மேல் வஸ்திரத்தை கழற்றி எரிஞ்சிட்டான். என்ன, எரிந்து விட்டு, என்ன தூர கூட பக்கத்துல கூட போடல. புரியுதா? ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் உள்ளது, ஒவ்வொரு வார்த்தையும் உயிர் உள்ளது. அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எரிஞ்சிட்டான், இயேசுவின் இடத்தில் வந்தான். இன்னைக்கு எப்படி வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்? அவன் மேல் வஸ்திரத்தை எரிஞ்சது மாதிரி இன்னைக்கு உலக இச்சைகளை, உலக ஆசாபாசத்தை, உலக சிற்றின்பமாகிய கவர்ச்சிய, உலகம் என்ன, வாழ்க்கை மண்ணு, இந்த வஸ்திரத்தை எரிஞ்சிட்டு இயேசுவின் இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறோமா, இல்லாட்ட அந்த வஸ்திரத்தோடய உட்கார்ந்து இருக்கிறோமா? அந்த பர்திமை குருடனுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்வதற்கு ஒண்ணுமே அவர் ஒன்றும் தொடல. சொல்றாரு, உன் விசுவாசம், இந்த இடத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஏதோ ஒரு தேவத்தை தேடி வர்ற மாதிரி வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த பகல் நேரத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு அவரிடத்தில் வருகிறவர்கள். புரியுதா? மேல் வஸ்திரத்தை எரிந்துட்டு, அவன் அத்தனை வருஷம் மேல் வஸ்திரத்தோடு இருந்தவன் தான், பிச்சைக்காரன் என்கிற மேல் வஸ்திரத்தோடு இருந்தவன் தான். அத்தனை வருடம் அந்த மேல் வஸ்திரத்தோடு வாழ்ந்தவன் தான். அத்தனை வருஷம் அந்த மேல் வஸ்திரம் அவன் சரீரத்துல ஒட்டிட்டு, அந்த பழக்கம் அவனுக்குள்ள ஒட்டிட்டு, அந்த மேல் வஸ்திரம் இல்லாம அவன் இருந்தது இல்லை. அந்த மேல் வஸ்திரம் காட்டினது இவன் ஒரு பிச்சைக்காரன். மேல் வஸ்திரம் காட்டினது இவனுக்கு நீ பிச்சை போடு. மேல் வஸ்திரம் காட்டினது இவன் பிச்சை தர்மம் எடுத்து கொண்டிருக்கிறவன். ஆனா அவன் செஞ்ச முதல் காரியம் மேல் வஸ்திரத்தை எரிஞ்சிட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவரை எதிர்பார்க்கிற ஒரு காரியம், மேல் வஸ்திரமாகிய இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கைய எரிஞ்சிட்டு. எப்படி இது சாத்தியம்? இது முடியுமா? முடியாத ஒன்றை ஆவியானவர் சொல்ல மாட்டார். முடியாத ஒன்றை நீ செய்யண்டி சொல்ல மாட்டார். முடியாத ஒன்றை செய்யும்படியா நம்ம மேல திணிக்க மாட்டாரு. இது முடியும். ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, மாம்சத்துக்குரியவர்கள், வெளி வஸ்திரத்தை போட்டிருக்கிறவர்கள் இந்த வெளி வஸ்திரத்துக்குரியவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். புரியுதா? வெளி வஸ்திரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் வெளி வஸ்திரத்துக்குரியவைகளை குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மாம்சம் என்கிற, உலகம் என்கிற வெளி வஸ்திரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த வெளி வஸ்திரத்துக்குரியவர்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் ஆழமா போறாரு, கவனமா கேட்டீங்கன்னா சாதிச்சிடலாம். வானத்தின் பலகனியை துறக்க போறாரு. புரியுதா? இப்படி இருக்கிறவங்களை தூக்கி கொண்டு சிங்காசனத்துல வைக்க போறாரு. அதான் அதிசயம். மோசே கிட்ட போறாரு. மோசையை பார்த்து சொல்றாரு, வா, எகிப்து தேசத்தில் இருக்கிற என் ஜனங்களுடைய சத்தம் என் காதுல வந்து விழுது. அவங்க ரொம்ப உபத்திரவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்கள வெளியில கொண்டு வர போறேன், ஒன்னதான் அழைக்கிறேன், வா. ஆனா மோசே அழகா சொல்லுவார், என்ன வேதத்துல பார்த்து நான் மோசே அழகா சொல்லுவார், நான் ஏமாத்துற ஆண்டவரே,
நான் ஏமாத்துறேன் ஆண்டவரே. சரியா, நான் ஏமாத்துறேன் ஆண்டவரே. ஆண்டவர் கூப்பிடுகிறார், மோசே வா, உன்னை வைத்துதான் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை வெளியில கொண்டு வர போகிறேன். நீதான் வேணும், நீதான் வேணும். என்ன அழகா இருக்குன்னு. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வருவோம், நான் ஏமாத்திரம் என்றான். ஏமாத்திரம் தகுதி இல்லை ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவர், உள்ளத்தை பார்க்கிறவர். அவர் அதிசயமானவர். சொல்லுங்க, அவர் அதிசயமானவர். அவர் முன்னாடி நிற்கத்தக்கவன் யார்? அவருக்கு அறிவை புகட்டத்தக்கவன் யார்? உங்க தாயின் கற்பத்தில் உங்கள் கரு உண்டாகிறதுக்கு முன்பாகவே உங்களை அறிந்தவர். அவரை யாராவது ஏமாற்ற முடியுமா? ஒருவரால் முடியாது. மோசே எத்தனையோ தரமா பேசுறார், என்னால முடியாத ஆண்டவரே, நான் திக்குவாய் மந்த நான் உள்ளவன், என்னால முடியாத ஆண்டவரே. மோசையை விட்டாரா? விட மாட்டார். ஒரு தேவ பிள்ளை மேல கண்ணு வச்சுட்டாருன்னா விடவே மாட்டார். ஆமென். தேவ பிள்ளை மேல கண்ணு வச்சுட்டாருன்னா விட மாட்டார். அதுக்கிண்டி போய் சாக்கடையில விழுற மாதிரி விழுறவங்களே அல்ல. புரியுதா? சொல்லுங்க, இயேசு நல்லவர். மேல் வஸ்திரத்தை கிழிச்சிட்டு வர்றவங்க, எரிஞ்சிட்டு வர்றவங்க. மோசையை பார்த்தோம் அப்படின்னா, பார்வோனுடைய வீட்டுல வாழ்றதை காட்டிலும், என்ன அரண்மனையில வாழ்றதை காட்டிலும் தேவனுக்காக பாடு அனுபவிக்கிறத பெருசா தெரிஞ்சுக்கிட்டாராம். உள்ளத்தை பார்க்கிறாரு. சொல்லுங்க, இருதயத்தை பார்க்கிறாரு. நீங்க ஆசீர்வதிக்கப்படுறதெல்லாம் கஷ்டமான காரியம் இல்லை. சும்மாதான் பேசுவீங்க, ஆயிரங்கள் ரட்சிக்கப்படும். அந்த நாளை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. சும்மாதான் போய் நிற்பீங்க, அற்புதம் நடக்கும். எந்திரமா ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்துட்டாருன்னா போதும், அவருடைய பிரசன்னம் உங்க மூலமா வெளிப்பட்டா போதும். ஒண்ணுமே இருக்காது, பாடல்ல ராகம் இருக்காது, வசனத்தை பேசும்போது எதுவுமே தெரியாது, வளைஞ்சு நெளிஞ்சு பேசுறதுக்கு உங்களுக்கு தெரியாது, பேதையா இருப்பீங்க. அந்த பேத மந்தனாவு திக்குவாயின்னு சொன்ன மோசே தான் கர்த்தர் கையில் எடுத்தார். கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தி அல்லேலூயா. ஏன்னா மோசையை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார், என் வீட்டில் எங்கும் உண்மை இல்லவன். ஆமென். எவ்வளவு நல்ல தகப்பேன்னு. உங்க இருதயத்தை பார்க்கிறாரு, உள்ளத்தை பார்க்கிறாரு. இன்னைக்கு கொஞ்சம் இடம் உங்களுக்குள்ள இருக்குதா பார்க்கிறாரு. மேல் வஸ்திரத்தை எரிஞ்சிட்டு ஓடி வர ஆயத்தமா இருக்கிறீங்களா? உங்களுடைய இருதயம் ஆண்டவருக்கு தெரியும். இந்த குருடன் அதை தான் செஞ்சான். மேல் வஸ்திரத்தை எரிஞ்சிட்டு வந்தான். வந்தவனை பார்த்து அழகா கேட்கிறார். 51வது வசனத்தை போடுமா. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். இயேசு அவனை நோக்கி, மேல் வஸ்திரத்தை எரிஞ்சிட்டு வந்த அந்த குருடனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? உனக்கு ஏதாவது நான் செய்யணுமே, உனக்கு ஏதாவது ஒரு நன்மையை நான் செய்யணுமே. மேல் வஸ்திரத்தை விட்டு எரிஞ்சிட்டு வந்திருக்கிறேன், உனக்கு ஏதாவது செஞ்சு அனுப்பணுமே. உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? அதுக்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றான். ஹல்லேலூயா. நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். ஆமென். அவன் பார்வை அடைய வேண்டும் என்றதை ஆண்டவர் நன்கு அறிந்து வைத்திருந்தார். அவன் இந்த மாம்ச கண்கள் திறக்கப்பட்டு உலகத்துல பெரியவனா வாழணுங்கிற ஆசையோடு பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னானா, அந்த பார்வை அடைய வேண்டும் என்று சொன்ன வார்த்தையை சாராம்சத்தை ஆண்டவர் புரிஞ்சு வச்சிருந்தார். உங்களுக்கு புரியுதா? அதான் சொன்ன, வாயில வார்த்தை பிறக்கிறதுக்கு முன்பாகவே அது எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறேன். சில பேருக்கு எழுமணும்னு எப்படி தரமா இருக்கும், நான் ஒரு உலகத்துல ஒரு பெரிய ஊழியக்காரனா மாறணும், இங்க வேறையும் விட்டுருக்காது. உலகத்துக்கு நான் பிரபலமா மாறணும், வேறையும் விட்டுருக்காது. புரியுதா? ஒண்ணுமே விட்டுருக்காது. கற்பனை எல்லாம் மூலையில ஓடிக்கிட்டே இருக்கும். மதிக்க மாட்டாங்க. ஒரு பாடல் படிக்க தெரிஞ்சா மதிக்க மாட்டாங்க. சரியா? அது அல்ல, அதே அல்ல, அது அல்ல. இவன் பார்வை அடைய வேண்டும் என்கிற வார்த்தையை ஆண்டவர் நல்லா அறிஞ்சு வச்சிருந்தார். 52ல அற்புதத்தை செஞ்சார். என்ன நடக்குது பாருங்க. ஏசு அவனை நோக்கி, நீ போகலாம், நீ போயிட்டே இரு, நீ தகுதியானவன், நீ பாத்திரமானவன். சரியா? சொல்லுங்க, அவர் உயிருள்ளவர், உங்களுக்காக யுத்தம் பண்றவர். உங்களுக்கு விரோதமா உங்க காது கேட்காம யாரு பேசினா கூட அப்பா விட மாட்டாரு. தெரியுமா? நீங்க பிள்ளைனா உங்க காது கேட்காம உங்களுக்கு விரோதமா யாரு பேசினா கூட அப்பா விட மாட்டாரு. தெரியுமா உங்களுக்கு? அது உங்களுக்கு புரியுமா?
நீங்க அவரை நேசிக்கிறது உண்மைனா உங்களுக்கு விரோதமா யார் வாழை ஆட்டுனாலும் அந்த வாழை நறுக்கிடுவார். தெரியுமா? உயிரை கொடுத்தவர், 2 கல்லனுக்கு மத்தியில் ஒரு கல்லனை போல தொங்கினவர் பிள்ளைகளுக்காக வெறித்தனமா இருக்கிறார், வைராக்கியம் பாராட்டுகிறார். அதான் சொன்னார், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன். விடுவாரா பிள்ளைய? விடுவாரா? விட மாட்டார். இந்த குருடே வஸ்திரத்தை எரிஞ்சிட்டு வந்தான். அவரை என்ன சொல்றாரு பாருங்க, நீ போகலாம், நீ போ, நீ போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, போ. கண்ணு திறந்துட்டு பாருங்க, உடனே அவன் பார்வை அடைஞ்சிட்டான். நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உடனே அவனுடைய கண்கள் திறக்கப்படுது. என்ன விசுவாசம்? இவரை கூப்பிட்டுட்டாரு, வஸ்திரத்தை எரிஞ்சிட்டு வந்துட்டான். புரியுதா? ஆண்டவர் அழைத்தார், வஸ்திரத்தை எரிஞ்சிட்டு வந்துட்டான். இருதயத்துல பேசுவார், இருதயத்துல எண்ணத்தை தருவார். சரியா? எனக்கு வரமாட்டியா? என் அன்பை பற்றி சொல்ல மாட்டியா? இருதயத்துல விருப்பத்தை வைப்பார். அவருடைய சத்தம் காதுல விழும். இந்த சத்தத்தை கேட்ட உடனே வஸ்திரத்தை எரிகிறதை போல எரிஞ்சிட்டு வந்துட்டா. உடனே சொல்றார், போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உடனே அவனுடைய கண்ணு திறக்கப்பட்டது மட்டும் இல்ல, அவன் வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. அற்புதத்தை பெற்றது மட்டும் இல்ல, இவன் உலகத்துக்குள்ள போல, ஏன்னா மேல் வஸ்திரத்தை எரிஞ்சிட்டான். இவன் இயேசுவுக்கு பின் சென்றான், இயேசுவுக்கு பின் சென்றான். இன்னைக்கு இயேசுவுக்கு பின் செல்கிற கூட்டத்தை அவர் பார்க்கிறார். எத்தனை பேர் இயேசுவுக்கு பின் செல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? நான் அவருக்கு பின் செல்ல விருப்பம் எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்ன வந்தா எனக்கு என்ன, ஏது நடந்தா எனக்கு என்ன, நான் இயேசுவுக்கு பின் செல்ல வேண்டிய எத்தனை பேர் பேச முடியும்? உங்க வாழ்க்கையில அதிசயத்தை காண போறீங்க. இனி அதிசயத்தை காண்கிற காலம் வந்துட்டு தேவ பிள்ளையே. நீங்க யோசித்து கூட பார்க்க மாட்டீங்க. சரி, அப்பா சொத்தம் இல்லை, அம்மா சொத்தம் இல்லை, ஒரு சொத்தம் உங்களுக்கு இல்லை. ஆனா அப்பா வானத்தின் பலகனியை திறப்பார், அவர் திறப்பார், அதிசயத்தை பார்க்க செய்வார், பிள்ளையை கொண்டு அற்புதத்தை காண செய்வார், அதிசயத்தை காண செய்வார். உங்க கண்கள்லாம் பார்க்கறது அதிசயமா மாற ஆரம்பிக்க போகிறது. ஆமென். பலனுள்ளவர்கள் என்று சொன்னவர்கள் பலனற்றவர்களாய் விழுகிற காலம் வந்து விட்டது. பலசாலிகள் என்று நினைத்தவர்கள் ஒன்றுமில்லாமல் விழுந்து போகிற காலம் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனா பலவீனப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி எடுக்கிற காலம் வந்து விட்டது. ஒண்ணு இல்லாம கீழே விழுந்து கிடந்தவர்களை கர்த்தர் தூக்கி எடுத்து மகிமைப்படுத்துகிற காலம் வந்து விட்டது. ஆமென். இன்னைக்கு சொல்ல போறோம், உங்களை பின் தொடர்ந்து வருவான்ப்பா. சரியா? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னா, என்னை பின் சென்று வருகிற என் பிள்ளைகளுக்கு அதிசயத்தை செய்ய போறேன். என்னை பின் தொடர்ந்து வருகிற என் பிள்ளைகளுக்கு அதிசயத்தை செய்ய போகிறேன். ஆமென். பின் தொடர்ந்து வரணும்னா முதலாவது கண் திறக்கப்படணும். சொல்லுங்க, கண் திறக்கப்படணும். ஹல்லேலூயா. என்ன நல்ல தகப்பன், என்ன நல்ல தகப்பன். 2 கருத்தை உங்க முன்னாடி வைக்கிறார். ஒன்று, உன் கண்ணு திறக்கப்பட்டா நீ பின் செல்ல ஆரம்பிச்சிருவா. கண்ணு திறக்கப்பட்டா போதும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் பெரியவர். தேன் கூட்டம் எங்க இருக்குன்னே தெரியாது. ஆனா எப்போ அந்த தேன் கூடு எங்க இருக்குன்னு எப்போ கண்டுபிடிக்க முடியும்? அந்த தேன் கூடு பெருசா மாதிரி ஈச்சிகள் அதை சூழ்ந்து களைச்சி விடுறோம் பாருங்க. சரியா? களைச்சி விடச்சில தான் அந்த ஈக்கள் பறக்கும்ல, அப்பதான் தேன் கூடு உள்ள இருக்குது போல நமக்கு தெரியும். நிறைய பேருக்கு விறகுக்குள்ள ஏதாவது மரத்துக்குள்ளெல்லாம் இருக்கிற தேன் கண்ணுக்கு தெரியாது, கூடு கண்ணுக்கு தெரியாது. அப்படியே பார்க்கும்போது ஈச்சி அங்கங்க பறந்த மாதிரி இருக்கும். அப்ப தேன் ஈச்சி இங்க பறக்குதுன்னா கூடுங்க இருக்கு. சரியா? இந்த ஆவியானவர் சொல்றாரு, இதே மகிமையை உன் மத்தியில செய்ய போறேன், இதே மகிமையை உன் மத்தியில செய்ய போறேன். அல்லேலூயா. ஆமென். தேன் ஈ பறக்கிறதை போல தேவ மகிமை உங்களை சுற்றிலும் இனி பறக்க போகுது. அல்லேலூயா. உங்களுக்குள் இருக்கிற இனிமையை இனி உலகம் காண போகுது. கர்த்தர் ஜீவன் உள்ளவரா, வைராக்கியம் உள்ளவரா இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு தேவை வஸ்திரத்தை எரிஞ்சிட்டு வர்றவங்க. ஒரு பாத்திரம் அழுக்கா இருந்துச்சுன்னா ஆவியானவர் பயன்படுத்த முடியாது, சுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அந்த வஸ்திரம் வெளி பாவமாகிய வஸ்திரம், மாம்ச கரை என்கிற வஸ்திரம், அசுத்தம் என்கிற வஸ்திரம். சரியா? உலகத்தோடு ஒத்து போகிற அந்த அழுக்கடைஞ்ச வஸ்திரம்,
உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து உலகத்தை பிரியப்படுத்தி வாழ்ந்த வாழ்க்கையின் வஸ்திரம் இதெல்லாம் களைஞ்சி எரிஞ்சிட்டு வர்றவங்களை கர்த்தர் தூக்கி எடுக்க விரும்புகிறார். நீ கோழையா இருக்கலாம், படிப்பே தெரியாம இருக்கலாம், உன்னை கொண்டு குருடர்கள் பார்வையடைவார்கள், சப்பானிகள் நடப்பார்கள். எங்கேயோ நடந்ததை உங்க கண்காண கர்த்தர் செய்ய போறாரு. இன்னைக்கு ஆவியானவர் தெளிவா சொல்ற காரியம், இப்படிப்பட்டவர்களுக்காக ஏக்கத்தோடு வந்திருக்கிறேன். ஆமென். இனி இப்படி இல்லாதவங்க வீடு இனி கஷ்டப்பட போகுது. வெளி வஸ்திரத்தோடு வாழ்றவங்களுடைய வீடு, வெளி வஸ்திரத்தோடு அந்த குருடன் வாழ்ந்த காலம் எல்லாம் பிச்சைதான் எடுத்தான். வெளி வஸ்திரத்தோடு அவன் இருந்த காலத்துல எல்லாம் மற்றவங்க இறக்கப்பட்டு போட்டாதான் அவனுக்கு சாப்பாடு. வெளி வஸ்திரத்தோடு இருந்த காலம் எல்லாம் அவனுக்கு யாராவது அவனை தேடி வந்தா மட்டும்தான் அவன் கையில ஏதாவது கிடைச்சிச்சு. சரியா? இனி வெளி வஸ்திரத்தோடு வாழ்றவங்களுடைய நிலைமை அதேதான். இன்னைக்கு ஆவியான ஒரு சிலர் வஸ்திரத்தை எரிஞ்சிட்டு வர்றியா, உன் கண்ணை திறக்கிறது மட்டும் இல்லை, நீ எனக்கு பின் சென்று வருவாய், உன்னை கொண்டு ஆயிரங்களை லட்சங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அவர் செய்வார். உங்க கால் படும்போதே கட்டுகள் உடையும். ஆமென். உங்களை தேடி வருவார்கள், உங்க முகத்தின் பிரசன்னத்தை நாடி வருவார்கள். அல்லேலூயா. உலகம் எவ்வளவு சீர்கெட்டு போயிட்டு தருமா, விடுதலையாக்குறதற்கு ஜனங்கள் தேவை. ஒரு மகா இருக்கிறா, அந்த பிள்ளை என்ன தருமா செவா, சிரிச்சுட்டே இருப்பா. அவள் தெரியாது, சிரிச்சுட்டே இருப்பா, வாலிப பிள்ளை. அந்த பிள்ளை கவனிச்சுட்டே தான் இருக்கிறேன், சிரிச்சுட்டே இருப்பா. கண் அவளுக்கு தட்டும், சிரிச்சுட்டே இருப்பா. இங்கதான் இவனால் தங்க வச்சிருக்குது. இப்போ இவன் நிலைமை என்ன தெரியுமா, நல்ல பிள்ளை, நல்ல தாளந்துள்ள பிள்ளை. வேலைக்கு போன இடத்துல முழு கண்ட்ரோலையும் எடுக்கக்கூடிய அளவுக்கு திறமை உள்ள பிள்ளை, சின்ன வயசு. நல்லா சம்பாதிச்சா, வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சா. கல்யாணத்துக்கு பேசினாங்க, கல்யாண காரியமும் ஒழுங்காயிட்டு. அந்த பிள்ளைக்கு யாரோ மந்திரத்தை அவி விட்டுட்டாங்க. இதை எப்படி கண்டுபிடிச்சுன்னா, ஆவியானவர் காட்டினார், மந்திரவல்லை அழிக்க வாமிட்டு வருது. புரியுதா? இனி இப்படிப்பட்டவர்களை விடுதலையாக்க நீங்க தேவை வேண்டிய ஆண்டவர் சொல்றாரு. உங்க கூட தான் இருக்கிறா. இப்போ நான் சொல்றதெல்லாம் அவளுக்கு புரியுது. நல்லா கூட்டு வச்சு 2 நாளைக்கு முன்னாடி கேட்டேன், ஏமா நீ சிரிச்சுட்டே இருக்கிற, உனக்கு தெரியுதா? இப்போ தெரியுது, நான் சிரிக்கிறே தெரியுது. நீ சிரிக்க விடாது. உனக்கு என்ன சத்தம் கேட்குது? எப்படி ஏவி இருக்காங்க பாருங்க, தொண்டைக்குள்ள இருந்து ஒரு ஆண் பேசுற மாதிரி, ஒரு பையன் பேசிட்டு இருக்கிற மாதிரி. நேத்தை கட்டி ஜோம்னிட்டையும் கொஞ்சம் வாமிட் பண்ணா. கேட்ட என்ன சத்தம் இப்ப கேக்குது? அந்த ஆண் சத்தம் கேட்கல, உன்னை விட மாட்டேங்கிற சத்தம் கேக்குது. கையில தாயிட்டு, கழுத்துல தாயிட்டு, கையில கயிறோட வந்திருந்தா. எல்லாம் கட் பண்ணி விட்டேன். இப்படி கட் பண்ணி விடுறதுக்கு நீங்க தேவை வேண்டிய ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் நல்லவர். கட்டப்பட்ட ஜனங்களை விடுவிக்க உன் கண்ணை திறக்க விரும்புறேன். நீ கண் திறக்கப்பட்டனா உலகத்துக்கு போக முடியல. பர்திமேயு குருடன் கூப்பிட்ட போது கர்த்தர் இயேசு நின்றார். ஏன்? எல்லாரும் அவனை அதட்டுனாங்க, குருடைண்டி அதட்டுனாங்க. அந்த வழியா போறத பார்த்துட்டு, தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கு இறங்கும், இந்த சத்தம் கேட்ட உடனே எல்லாரும் நீ சும்மா கூப்பிடாத அதட்டினாங்க. ஆனா இவன் விடல, முன்னில அதிகமா கூப்பிட்டான். இவன் கூப்பிட்ட சத்தம் இயேசுவை நிறுத்தினது. ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும் இவன் என் பின்னால வரப்போகிறான். இயேசுவுக்கு தெரியும் இவன் என் பின்னால வரப்போகிறான். ஏனென்றால் அவருடைய சத்தம் என்னை தொடுகிறது. அல்லேலூயா. அவனுடைய கண் பார்வை அடைந்தது அற்புதம் இல்லை, அவன் இயேசுவுக்கு பின் சென்றான் பாருங்க, அதுதான் அதிசயம். கைகளை தட்டி ஆடுற மகிமைப்படுத்தி. அல்லேலூயா. ஆமென். ஒருத்தன் அற்புதத்தை பெற்றுட்டு இயேசுவுக்கு பின்னாடி போனா பாருங்க, அதுதான் அதிசயம். எனக்கு எத்தனை பேர் சுகத்தை வாங்கிட்டு உலகத்துக்கு போயிட்டு இருக்கிறீங்க,
உலகத்துக்கு போயிட்டு இருக்கிறீங்க. எவ்வளவு நல்லவர் தெரியுமா? எவ்வளவு பெரியவர் தெரியுமா? ஆச்சரியமானவர். நீங்க இருக்கிற இந்த கூட்டத்தை காட்டிலும் ஊழியம் பெருசா நடந்துட்டு இருக்குது. சரியா? இருக்கிற இந்த கூட்டத்தை காட்டிலும் ஊழியம் பெருசா நடந்துட்டு இருக்குது. நிறைய பேருக்கு உதவி போயிட்டே இருக்குது இருக்கிற கூட்டத்தை காட்டிலும். இதுதான் அதிசயம். கூட்டம் பெருசாவி செய்கிற காரியம் சின்னதா இருக்கிறது அதிசயம் கிடையாது. புரியுதா? கூட்டம் பெருசா இருந்து செய்கிற காரியங்கள் சின்னதா மாறுறது அதிசயம் இல்லை. இந்த கூட்டத்தை காட்டிலும் எத்தனையோ மடங்கு அதிகமா இன்னைக்கு அற்புதங்கள் வெளியே செஞ்சுட்டே இருக்கிறாரு பாருங்க. உதவி கரத்தை வெளியே நீட்டிட்டே இருக்காரு பாருங்க. இதுதான் அதிசயம். சொல்றார், அந்த அதிசயத்தை உன் வாழ்க்கையில உன்னை கொண்டு செய்ய விரும்புகிறேன். சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் பயங்கரமானவர். சரியா? இன்னைக்கு சொல்ல போற, ஐயா உங்களை பின்தொடர்ந்து வருவான்ப்பா, உங்களை பின்தொடர்ந்து வரும். அவருக்கு பலன்லாம் தேவையில்லை. சரீர ஆரோக்கியம் இருந்தாதான் உன்னை தேடி வருவேன்னு சொல்ல மாட்டார். உனக்கு திறமை இருந்தாதான் உன்னை பிடிப்பேன் அப்படிலாம் சொல்ல மாட்டார். அவருக்கு திறமெல்லாம் வேண்டாம். உன்னை எழுத படிக்க தெரிஞ்சாதான் உன்னை பிடிப்பேன் அப்படிலாம் சொல்ல மாட்டார். சரியா? உனக்கு நிறைய மொழிகள்ல பேச தெரிஞ்சாதான் நீ எனக்கு வேணும் அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. அவருக்கு தேவை அவரை பின்தொடர்கிறவர்கள். பர்திமையை குறித்து நன்கு அறிந்திருந்தார். அல்லேலூயா. உங்களை குறித்து நன்கு அறிந்திருக்கிறார். இந்த மரத்துக்கு தண்ணி ஊத்துனேன்னா இந்த மரம் வளருமா? இந்த மரத்தை ஆசீர்வதிச்சேன்னா இந்த மரம் ஆசீர்வாதமா இருக்குமா? ஆபிரகாமை குறிச்சு சொன்னாரு, உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஆமென். சொல்லுங்க, அவர் நம்பத்தக்கவர், அவர் உண்மை இல்லவர், அவர் சொன்னதை செய்பவர். ஆபிரகாமை பார்த்து அழகா ஆபிரகாமா இருக்கிற காலத்துல சொல்லிட்டாரு, உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை நான் பெருமைப்படுத்த போகிறேன். ஆபிரகாமா இருந்த காலத்திலே அழைச்சிட்டாரு, வா உன்னை பெரிய சந்ததியாய் மாற்ற போகிறேன். சொன்ன உடனே பிள்ளைய கொடுத்த அற்புதம். ஆனா சொல்லி 24 வருஷம் காத்திருக்க வச்சு கற்பெல்லாம் செத்ததுக்கு பிறகு, கலவனா மாறினதுக்கு பிறகு, நம்பிக்கை இழந்த பிறகு செஞ்சாரு பாருங்க, அதுதான் அதிசயம். புரியுதா? எல்லா சூழ்நிலையும் சாதகமா இருக்கும்போது நடக்கிறது அற்புதம். எல்லா சூழ்நிலையும் சாத்தியமா இருக்கும்போது செய்கிறது அது அற்புதம். நான் சூழ்நிலையே இல்லை, நம்புறதுக்கு ஏதுவே இல்லை, சாத்தியமே இல்லை, அந்த நேரத்தில் வந்து செய்வார் பாருங்க, அதுதான் அதிசயம். அந்த அதிசயத்தை காணப்படும்படியா தான் சொல்றாரு, உன் மேல் வஸ்திரத்தை எரிஞ்சிட்டு வர்றியா? மேல் வஸ்திரத்தை எரிஞ்சிட்டு வர்றியா? சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். முன்னாடி தேவனுடைய மனிதர்களை குறித்து நல்லா உயர்த்தப்பட்டவர்கள் பாருங்க. இந்த லைட்டு, கரண்டு, சரியா, இந்த கம்ப்யூட்டர், இந்த மயக்க மருந்து, என்னதுனாலும் எந்த கண்டுபிடிப்புனாலும் கண்டுபிடிச்சது தேவ மனுஷங்க தான். கையை தட்டி ஆடுற மகிமைப்படுத்துங்க. நல்லா இதெல்லாம் போதாத, இல்லாட்டி இருட்டுக்குள்ளெல்லாம் இருந்திருப்போம். இந்த லைட் எல்லாம் கண்டுபிடிச்சு தந்திருக்காங்களே, நல்லா கை தட்டி அல்லேலூயா. என்ன பயங்கரமான தகப்பன், என்ன கரண்டை கண்டுபிடிச்சு தந்திருக்காங்க பாருங்க. இப்பெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணணும்னா முன்னாடி மாதிரி குளோரோஃபார்ம் இல்லைன்னா கதை என்ன இருக்கும்னா, அந்த மயக்க மருந்தை கண்டுபிடிச்சவர் கொடுத்த பேட்டியை ஆதியாகமத்தை வாசிக்கும் போது ஆதாமுக்கு ஆண்டவர் அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். அதுதான் அவரை தொட்டிருக்குது. ஏன் அப்போ ஒரு மயக்க மருந்தை கண்டுபிடிக்க கூடாது? எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு இன்னைக்கு தந்தது ஆண்டவருடைய பிள்ளைங்க தான். அவங்க கண்டுபிடிச்சாங்க, இன்னைக்கு அது நிலைச்சிருக்குது. இந்த கோல்கேட்டு பேஸ்ட்டு எல்லாம் ஒரு நல்ல தேவ மனுஷன், ஒண்ணுமே இல்லாதவர், ஒண்ணுமே கிடையாது. சரியா? ஒண்ணுமே இல்லை, வாழ்க்கையில ஒண்ணும் கிடையாது, கஷ்டப்பட்ட சாப்பாட்டுக்கு வழி இல்லாத குடும்பம். ஆனா ஒரு வயதானவர் சொன்னாராம், தம்பி, வேலைக்காக அவர் போகிற நேரத்துல, தம்பி, ஆண்டவர் என்ன தந்தாலும் நீ உண்மையா இருப்பா. சின்ன தந்தாலும் சரி, சின்னதா தந்தாலும் சரி, பெருசா தந்தாலும் சரி, எதுல நீ உண்மையாரு. அவர் தர்றதுல 10ல் 1 நீ அவருக்கு ஒதுக்கிருப்பா. ஒதுக்கிற அதுல மட்டும் நீ கரெக்டா இருந்துட்டா ஆண்டவர் உன் வாழ்க்கையை பார்த்துக்கிடுவாரு. சரியா? அதுல அவர் உண்மையா இருந்ததுனால அந்த கோல்கேட் பேஸ்ட், கோல்கேட் கம்பெனியை பாருங்க நீ பிரபலமாக்கிட்டாரு. என்ன இன்னைக்கு நம்மளாம் வாங்கி பயன்படுத்துறோம். சரியா? அப்ப இப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் எல்லாரும் இன்னைக்கு பிரகாசிக்கிறாங்க. ஆனா அநேக பேர் எழும்புறாங்க, பிரகாசிக்க முடியாம அணைஞ்சு போறாங்க. இப்ப இல்ல, இப்ப யாராவது அப்படி பிரகாசிக்காங்களா?
இந்த பிரைட் சகோதரர்கள் அவங்க தான் ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சது. அதெல்லாம் நீங்க போய் அவங்களுடைய சரித்திரத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க நீ பார்த்தீங்கன்னா ஆச்சரியமானது. இந்த ஃப்ளைட் எல்லாம் கண்டுபிடிச்சது தேவ மனுஷங்க. கையை தட்டுங்களா ஆண்டவரை மகிமைப்படுத்தி, நல்ல கையை தட்டி. நம்ம கொடுத்து வச்சவங்க. ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் இன்று எங்கே? இன்று எங்கே? அந்த நன்மை இன்று எங்கே? அண்ணன் தம்பி 2 பேர் தான் இரும்பு கம்பியை பறக்கி இப்படி பழைப்பு நடத்தினவங்க. புரியுதா? ஆக்கர் பொருளை பறக்கிட்டு தெரிஞ்சவங்க. இவங்களுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து காக்கா மேல பறக்குதில்ல, பறவை மேல பறக்குதில்ல சிந்திக்க வச்சு, ஏன் பறக்கிறதுக்கு ஒரு வாகனத்தை செய்யக்கூடாது? என்ன எவ்வளவு ஞானத்தை கொடுக்கிறார், எவ்வளவு யோசிக்க பிள்ளைகளை வைக்கிறாரு. ஏன்னா நம்ம ஆண்டவர் யோசனையில் பயங்கரமானவர். ஆமென். 2 தான் பிரைட் சகோதரர்கள் கண்டுபிடிச்சாங்க. இவங்களுக்குள்ள இருந்த வைராக்கியம் என்ன தெரியுமா? மாம்ச சரீரத்தை, மாம்ச வஸ்திரத்தை கலற்றி எறிஞ்சிட்டாங்க. இவங்க அந்த ஃப்ளைட்டை ஃபர்ஸ்ட்ல வெளியில விடுறதுக்கு கொடுத்த நாளே ஓய்வு நாள் தான். அந்த கவர்மெண்ட் அதை பறக்க விடுறதுக்கு அனுமதி கொடுத்த நாள் ஓய்வு நாள். புரியுதா? இன்னைக்கு ஒரு வேலை வந்துட்டுன்னா கிடையாது, இங்க ஆளு கிடையாது. வேலை இல்லாட்டைக்கு ஆலயத்தை தேடி வருவாங்க. ரொம்ப பரிசுத்தவான்கள் மாதிரி வந்துருவாங்க, புண்ணியவான்கள் மாதிரி வருவாங்க, விடவே மாட்டான் வந்துருவாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை வேலைண்டி ஒரு மனுஷன் வாய்த்து நான் நினைப்பேன், அவன் அதுவரை கொடுக்கல, அதனால போகல, வழியில் வந்தாங்க. சின்ன ஒரு 500 ரூபா 800 ரூபா சம்பளத்துக்கே ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை எடை போடுறவங்க எப்படி அவர் நம்புவாருன்னு. ஆனால் அவ்வளோ பெரிய விமானத்தை கண்டுபிடிச்சு அந்த கவர்மெண்ட் அவங்களுக்கு அதை வெளியில கொண்டு வர்றதுக்கு கொடுத்த நாள் ஓய்வு நாள். சரியா? எல்லாருடைய முன்னிலைமையிலும் ஜெயிச்சுட்டாங்க. இனி இதை வெளியில கொண்டு வரணும். அந்த கவர்மெண்ட் அங்கீகரித்து அதை அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்த நாள், அதை வெளியில கொண்டு வருவதற்கு, அதை ஓப்பன் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்த நாள் ஓய்வு நாள். என்ன தருமா சொன்னாங்க? ஓய்வு நாள் இங்க ஆண்டவருடைய நாள். அந்த நாள்ல இந்த பெர்மிஷன் தந்ததை எங்களால் அங்கீகரிக்க முடியாது. தட்டிட்டாங்க. யோசித்து பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது வானத்துல பறக்கணும் அப்படின்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரியா? அதுக்கு அந்த கவர்மெண்ட் கொடுத்த அனுமதியே தூர தள்ளிட்டாங்க. அந்த ஃப்ளைட் வேண்டாம போனாலும், அது வெளியிலேயே தெரியாம போனாலும் என் ஆண்டவரை துக்கப்படுத்த மாட்டோம். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். எனக்கு எவ்வளவு மகிமையா மாத்திட்டாருன்னு ஏர்போர்ட்லாம் போய் பாருங்க. என்ன இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல போய் பாருங்க. என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். பேரம் பேசுகிறவர்கள் அல்ல, எடை போடுகிறவர்கள். ஒருவேளை இப்ப சாப்பாடு கிடைக்கும், காத்து வீசினா பதறு மாதிரி பிறந்துருவாங்க. புரியுதா? அவ்வளவுதான். காத்து வீசினா இப்ப நிக்கிறது மாதிரி தெரியும், நல்லா இருந்தது மாதிரி தெரியும், ஆனா நல்லா இல்லை. ஏன் தெரியுமா? வேறு இல்லை. வேறு இருந்தாதான் காற்று அடிச்சாலும் மரம் நிற்கும். ஆமென். ஒரு செய்தியை மேலோட்டமா பார்த்தேன். சரியா? உள்ள போய் பார்க்கல, மேலோட்டமா பார்த்தேன். எங்கேயோ தெரியாம சொல்லக்கூடாது, ஆனா மேலோட்டமா பார்த்தேன். செய்தியில மேலோட்ட நியூஸை சொல்றேன். எங்கேயோ அவங்க டூருக்கு போயிருக்காங்க. எத்தனையோ வருஷமான ஒரு மரம் இவங்க போன அந்த பஸ்ல சரிஞ்சு கீழே விழுந்துட்டு. இவ்வளவுதான் செய்தி பார்த்தேன், வேற டைம் இல்லை. உள்ள இருந்தவங்க தப்பிச்சாங்களா பழிச்சாங்களா அதெல்லாம் பார்க்கல. சரியா? டூருக்காக போன அந்த பஸ் மேல, அழகான சொகுசு பஸ், அது மேல அவ்வளவு பெரிய மரம் கீழே விழுந்துட்டு, மேல விழுந்துட்டு. வேற இல்லைன்னா கதை முடிஞ்சு, நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். நேற்று ஒரு செய்தியை உங்களுக்காகவே பார்த்துட்டு இருந்தேன். நியூஸை பார்த்தேன், ஒரு செய்தி வந்துச்சு, உங்களுக்காக உள்ள போய் பார்த்தேன். திருப்பியும் ஒருக்கா கேட்டு பார்த்தேன். விருதுநகர் மாவட்டத்தில் நடந்தது. ஒரு பழங்காலத்து வீடு பழசா போச்சு. அப்ப இவர் நினைச்சாரு, வீடு நல்ல வீடு தானே, கீழே அஸ்திபாரம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கோண்டி ஆள் நினைச்சிட்டாரு. சரியா? பணத்தெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு 2 மாடி கட்டடம், அந்த மேல இருந்த வீட்டை உடைச்சாரு. கீழே அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். ஏன்னா பழங்காலத்து வீடுகள் அவ்வளோ ஸ்ட்ராங்கா கட்டுனாங்க. என்ன சொல்லுவாங்க, கருப்பு கட்டி சுண்ணாம்பெல்லாம் போட்டு நல்ல ஸ்ட்ராங்கா அஸ்திபாரம் போட்டிருப்பாங்க. இவர் நினைச்சிட்டாரு, அவ்வளவு பெரிய வீடு இருந்தது தானே, அப்ப வீடு அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்கோண்டி மேலோட்டமா இருந்த வீட்டெல்லாம் உடைச்சிட்டு கீழே அஸ்திபாரத்தை புதுசா போடாம இருந்த அஸ்திபாரத்தின் மேல
2 மாடி கட்டடத்தை எழுப்பிட்டாரு. வீடு திறக்கக்கூடிய நாளையும் வெளியிட்டுட்டாரு. பார்த்தீங்கன்னா திடீர்னு 2 மாடி கட்டடமும் கீழே விடிஞ்சு விழுந்துட்டு. வீட்டுக்குள்ள போகல. எத்தனை பேர் நியூஸை பார்த்தீங்கன்னு தெரியல, பார்த்துருக்காங்க. ஏன்? அஸ்திபாரம் இல்லை. சொல்லுங்க, அஸ்திபாரம் நல்லா தான் இருக்கும், நல்லா இருந்த மாதிரி தான் இருப்பீங்க. ஆனா வேற இல்லைன்னா சரிஞ்சிருவீங்க, வேற இல்லைன்னா இடிஞ்சு விழுந்துருவீங்க. அதனால தான் இன்னைக்கு ஆவியானவர் பேசுறார், உன்னை வேற அசைக்க முடியாத உறுதியான ஸ்ட்ராங்கான ஒரு அஸ்திபாரமா உன்னை நிலைநாட்ட விரும்புகிறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவர் நல்லவர். ஆமென். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதறையோ அக்கினியில் சுட்டரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதறையோ அக்கினியில் சுட்டரிப்பாரே. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ஆமென். சொல்லுங்க, அவர் ஜீவன் உள்ளவர், உயிருள்ளவரை ஆராதிக்கிறோம். உயிருள்ளவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை உயிராய் உலகத்துக்கு காட்ட விரும்புகிறார். சரியா? சொல்லுங்க, அவர் வல்லமை உள்ளவர். அப்போ இன்னைக்கு எழும்புறவங்க பாருங்க, எழும்புறாங்க, விழுந்துருந்தாங்க. பிரபலமா ஊழியங்கள் வருது, அடுத்த தலைமுறையில் அப்படியே கீழே மாற இறங்குது, மேல போகல. என்ன சரியா? உலகத்தை ஏன் பேசணும்? ஆதி பரிசுத்தவான்கள் தியாகம் பண்ணினார்கள், மிஷனரி ஸ்தாபனங்களை எழுப்பினார்கள், பசியில பட்டினில இருந்தார்கள், தூக்கத்தை மறந்தார்கள், கண்ணீரை சிந்தினார்கள், அர்ப்பணிச்சாங்க, மேல் வஸ்திரத்தை எரிஞ்சிட்டு வந்து தேவனுக்கு பின் சென்றார்கள். கர்த்தர் உலகத்துல பெரிய ஆலமரமாய் உயர வைத்தார். இன்னைக்கு அப்படி இருந்த மிஷனரி ஸ்தாபனங்களை பாருங்க, அப்படியே கிளமாற இறங்குது. ஒரு நாள்ல மிஷனரி ஸ்தாபனங்களுடைய பெயர்களை சொன்னா அந்த மிஷனரி ஸ்தாபன தலைவர் வந்து செய்தி கொடுக்க வந்தா கதறுவார், கண்ணீர் வெடிப்பார். ஒரு நாள் படிச்சுட்டு இருக்கும்போது திருநெல்வேலியில அருமையான தகப்பனார், தேவனுக்குள்ள இளைப்பாறுதலுக்குள்ள போயிருக்கிற அன்பு தகப்பனார் எமில் ஜபசிங் அவர்களுடைய கூட்டத்துக்கு போயிருந்தேன். விஸ்வவாணி மிஷனரி இயக்கத்தினுடைய அடித்தளம் வேறு பாருங்க. அவர் பேச்சே கண்ணீர் தான், அவர் பேச்சே கண்ணீர் தான், அவர் இருதய துடிப்பே கண்ணீர் தான். புரியுதா? இன்னைக்கு அவங்கெல்லாம் போயிட்டாங்க. இன்னைக்கு ஏன் அணைஞ்சிட்டு வருது? அணைஞ்சிட்டே வருது. அர்ப்பணிப்பு இல்லை, தியாகம் இல்லை. மேல் வஸ்திரத்தை கலந்து விட்டு வர முடியல, மேல் வஸ்திரத்தோடு வந்து தேவனை ஏமாற்றி கொண்டிருக்கிற அனுபவம். இன்னைக்கு சொல்றாரு, உன் வாழ்க்கை கீழே மாற போக கூடாது, நீ பிரகாசிக்கிற விளக்கா இருக்கணும்னா மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு என்னை பின் சென்று வா. கண்ணை பார்வைய வைக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. அடி பாப்போமா. இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லாருமே அவர் பணிக்கெனவே ஒன்றாய் எந்நாளும் உழைத்திடுவோம். நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் பாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் பாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம்.
மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு அன்பைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜபாதையை செவ்வையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் பாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் பாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பார் முழுதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் பாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் பாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். ஆவியாத்துமா தேகம் அவர் பணிக்கு, இனி நான் அல்ல அவரே எல்லாம். ஆவியாத்துமா தேகம் அவர் பணிக்கு, இனி நான் அல்ல அவரே எல்லாம். என முடிவு செய்தோம் அதில் நிலைத்திருப்போம், ராஜபாலினில் மகிழ்ந்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் பாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் பாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் நடப்போம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் நடப்போம். எல்லாருமே அவர் பணிக்கவே ஒன்றாய் எந்நாளும் உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் பாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் பாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். ஆமென். மேல் வஸ்திரத்தை, மேல் வஸ்திரமாகிய உலகத்தை, மேல் வஸ்திரமாகிய மாம்சத்தை, மேல் வஸ்திரமாகிய நான்கிற எண்ணத்தை, மேல் வஸ்திரமாகிய உலக சிற்றின்பத்தை, மேல் வஸ்திரமாகிய சுயநீதியை கலற்றி எறிஞ்சு விட்டு அவரிடத்துல வர்றவங்களுடைய பார்வையை திறக்கிறார். பார்வை திறந்த பின் உலகம் குப்பையா தெரியுது, உலகம் மண்ணா தெரியுது. அவருக்கு பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களை கொண்டு அசையாத ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. பேரம் பேசுகிறவர்கள் அல்ல. இந்த லீவு நாள்ல சின்ன பிள்ளைங்களை வர வச்சிருந்து ஆரம்பத்தில் ஒரு 20-30 பிள்ளைங்க வந்துட்டு இருந்தாங்க. இந்த லீவு நாள் அந்த பிள்ளைங்கெல்லாம் மத்தியானம் சாப்பிட்றத ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிடுவாங்க. பார்ப்பேன். ஜெஸ்ஸி வந்து சொல்லுவா, செல்ல பிள்ளைங்களுக்கு வீட்டில் சாப்பாடு கிடைக்கல, சாப்பாடு கிடைச்சோன்னே வர்றேன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு சின்ன பிள்ளைய வீடியோ எடுத்து தான் அனுப்புனாங்க. சின்ன பிள்ளை அது போக மாட்டேங்குது. சாயங்காலம் 4:30 மணி ஆயிட்டு கூப்பிடுறாங்க, செருப்பு போட்டு போன்னு சொல்கிறாங்க, போக மாட்டேங்குது. சின்ன பிள்ளை இங்கே தான் நிற்பேண்டி, அது உள்ள போகிறது போகுது. வண்டி ரெடி ஆகிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க, போக மாட்டேங்குது. அந்த பிள்ளைங்க என்ன தரமா சொல்கிறாங்களா, எங்கள் அப்பா குடிச்சிட்டு வருவாங்க, எங்கள் அம்மாட்ட சண்டை போடுவாங்க, வீட்லேயும் சாப்பாடு கிடைக்காது, வீட்டுக்கு போக மனம் இல்லை. என்ன கிறிஸ்தவங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம், என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? தகப்பனும் தாய் இல்லாத ஒரு பையன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அந்த சொன்னேன், ஏசப்பாவை நல்லா பிடிச்சிக்க, உன்னை நல்லா தாங்குவார், வாலிப மகன், உடஞ்சி போகலாம் விட மாட்டார். கண் அப்படியே சவுந்து போச்சு.
ஏன்னா ஒரு அந்த இளம் வாலிப வயசுல தாய் இல்லை தகப்பன் இல்லை, சமைச்சு கொடுக்கறதுக்கு ஆளும் இல்லைன்னா எப்படி இருப்பான்னு. கடந்த நேற்றையிலுமே ஜோம்னி விடுறதுக்காக ஃபோன் கால் லைனில் வந்தான். அவன் வீட்டுக்குள்ளே போனால் கூட அவன் இழந்து போன தாய் தகப்பனை குறித்து அவன் இறுதியும் துக்கப்பட்டுறக்கூடாது, உங்கள் அன்பு அவனுக்குள்ளே ஊற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி முடிச்சாச்சு. நீ எதையும் குறித்து கவலைப்படாத அப்படின்னு சொன்னோன்னு அவன் அதுக்கு பதில் தரான் பாருங்க. அந்த ரத்தம் கலந்த அந்த கண்ணீரின் பதிலாக இருக்குது. புரியுதா? மேல் வஸ்திரத்தை எரிஞ்சிட்டு வந்தீங்கன்னா அவர் உங்களை நீ பிரகாசிக்க வைப்பார். இல்லாட்டா வளர்ற மாதிரி வளருவீங்க, புஷ்வானம் மாதிரி கீழே போயிருவீங்க, ஒன்றும் லாய்க்கு கிடையாது. பர்தீமையை குறித்து நல்லா நம்பினார். இவனை நம்பலாமா? அவருக்கு தெரியும், தெரிஞ்சிச்சு. வாழையடி வாழையாய் பிரகாசிக்க வைப்பார். அல்லேலூயா. உங்க கையில தான் இருக்குது. அவர் ரொம்ப ரொம்ப தந்திரம் உள்ளவர். சரியா? உங்களை காட்டில அவர் மண்ணை எடுத்து மனுஷனை படைச்சவர். ஒண்ணுமே இல்லாத இடத்துல ஒரு மனுஷனை படைச்சு கொண்டு வர்றாருன்னா இவ்வளவு பயங்கரமானவர்னு. அதான் அழகான பாடு, கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு ஒன்றுமில்லை. யோசனையில் பெரியவர் நீரை, செயல்களில் வல்லவர் நீரை. புரியுதா? பயங்கரமான ஞானி அவர். இந்த கடலுக்கு எல்கையை குறிச்சு வச்சிருக்கிறார். இவ்வளவு பயங்கரமானவர். மோசையினுடைய காலத்துல லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வெளியில கொண்டு வர்றாரு. அதிசயமா செங்கடல் முன்னாடி இருக்குது. இந்த கன்னியாகுமரி கடலுக்கே போக சொல்லி விட மாட்டீங்க. இப்ப கடலில் சீறி வந்ததுல 5 பேர் போயிட்டாங்கன்னு. அந்த கடல் பாறையில இருந்து ஒரு கணவனும் மனைவியும் போட்டோ எடுத்தாங்களாம். அடிச்சுட்டு வந்த அந்த பயங்கரமான அந்த பாறை, அந்த அலை பிள்ளைகளை கண்ணு முன்னாடி கணவனும் மனைவியும் தூக்கிட்டு போயிட்டு ஒரு அலைக்கே போக சொல்ல முடியல. இந்த பயங்கரமான கடலை தன்னுடைய ஜனங்களுக்காக அவர் ஒண்ணுமே பண்ணல. மோசையை பார்த்து சொன்னா, அவன் கையில இருக்கிறது என்ன? கோல் ஆண்டவரே. அந்த கோல் எடுத்து கடல் அடி, அவ்வளவுதான்ப்பா. உன் கையில இருக்கிறத வச்சு ஏன் நீ பயந்துட்டு இருக்கிறா? ஏன் பயப்படுறா? எதுக்கு பயப்படுற? முன்னாடி செங்கடல் இருக்குது, பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா பார்வோன் சேனையா வந்துட்டான். ஏன் அவன் சேனையை கண்டு நீ பயப்படுறா? கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். யாத்திராகமம் 34:10 பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை போடுவான். சொல்லுங்க, அவர் நல்லவர். கண்ணு காண உலகத்தை கலைக்கிறீங்க. யாத்திராகமம் 34:10 வசனத்தை பார்த்தீங்கன்னா அதற்கவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்து. அல்லேலூயா, ஆமென். அவர் கூட இருந்துட்டார்னா உங்களை கொண்டு என்ன சொல்றாரு பாருங்க, உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். மோசையின் காலத்துல உயிரை கொடுக்கல, ஆனா இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய காலத்துல உயிரை கொடுத்து வாங்கி வச்சிருக்கிறார். ஆமென். அவர் வல்லமை இல்லவர். ஹல்லேலூயா. மோசையை பார்த்து சொல்ற, ஏன்ப்பா பயந்து போய் நிற்கிறா? நீ யார்? உன் அழைத்தது யார்? பார்வோன் கையிலிருந்து ஜனங்களை வெளியில விடுதலையாக்கி உன் கையில தந்தது யார்? எகிப்தில் இருக்கிற என் ஜனங்களை அழைத்து கொண்டு வா என்று உன்னையோடு பேசினது யார்? ஏன் பயந்து கொண்டு இருக்கிறாய்? புரியுதா? திரள் கூட்டமா வர்றாரு. பின்னாடி திரும்பி பார்த்தா பார்வோன் சேனை இவங்களை பிடிக்க பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. முன்னாடி பயங்கரமான சிவந்த சமுத்திரம். எங்க போனோம் தெரியல. இப்பதான் சொல்றாரு, உன் கையில தான் இருக்குதுப்பா, வேற எங்கேயும் இல்லை. உன் கையில இருக்கிறத வச்சு அடி, அவ்வளவுதான். நீ அங்கங்க தேடி போண்டிய அவசியம் இல்லை. எங்கேயும் நீ தேடி போக வேண்டாம். உன் கையில இருக்கிறத பயன்படுத்து. கையில இருந்தது கோல் ஒன்று மாத்திரம் தான். அடிச்சாரு பாருங்க, 2 அப்பளந்தது. கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்து. அல்லேலூயா. சொல்லுங்க, அவர் நல்லவர். இப்ப மோசைய சொல்லிட்டாரு, 2 பழந்துட்டு நம்ம போடுற அந்த செங்க இந்த இது காம்பவுண்ட் சோரை இடிஞ்சு விழுந்துரும். இப்ப இவங்களுக்கு 2 பக்கமும் தண்ணி மதிலா நினைச்சான், மதில் போல நினைச்சான். லட்சக்கணக்கான ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள்.
அந்த கடல்ல நடந்து போறாங்க, பார்த்துட்டே இருந்தாரு. நடந்துட்டாங்க. கடைசி ஒரு ஆள் கூட சேதம் இல்லாம கவனிச்சாரு. எல்லாரும் போய் சேந்தாச்சீண்டி அறிஞ்சாரு. இங்க பார்க்க சொன்னாரு. மோசே திரும்பி பார்த்திருப்பார். பார்வோன் சேனா பாதி இடம் வர வந்துட்டாங்க. சரியான இடத்துல அத்தனை பேரும் வந்து மாட்டிக்கிட்டாங்க. அது வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தவர் உன்னை பின்தொடர்ந்து வர்ற கூட்டத்தை விடுவேனா? இப்ப சொன்னார், மறுபடியும் மோசே கையில இருக்கிறத பயன்படுத்துன்னு சொன்னார். அவ்வளவுதான் போச்சு பாருங்க, கதை முடிஞ்சு. கரெக்டா வந்து கூண்டுக்குள்ள அகப்பட்ட மாதிரி எலி கூண்டுக்குள்ள வந்து மாட்டுனாங்க பாருங்க. பிரிஞ்சிருந்த தண்ணி வந்து மூடி அவ்வளவுதான், கதையை முடிச்சு போச்சு. கையை தட்டி ஆடுற மாதிரி. உன்னை விடுவாரா? உனக்கு விரோதமாய் செய்யப்படுகிற மந்திர வல்லமைகளை பார்த்து கொண்டு சும்மா இருப்பாரா? உனக்கு விரோதமாய் எழும்புகிற மனுஷ கூட்டத்தை பார்த்துட்டு அமைதியா இருப்பாரா? உனக்கு விரோதமா பேசுறவங்களை வேடிக்கை பார்த்து கொண்டு சும்மா இருப்பாரா? நீ துக்கப்படுகிற நேரத்தில் அமைதியா இருந்து பார்த்துட்டு இருப்பாரா? வருமானம் இல்லாம கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கும் போது மௌனமா இருப்பாரா? அவர் இருக்க மாட்டார். ஏன் நான் பாடி பாப்போமா? நம்பத்தக்கவர், உண்மை இல்லவர். பாடுவோம். கர்த்தர் நல்லவர், நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். சொன்னதை செய்பவர். பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற மனு புத்திரன் அல்ல. பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற மனு புத்திரன் அல்ல. நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு சொன்னதை செய்பவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு சொன்னதை செய்பவர். விசுவாசத்தை துவங்கினவர் இறுதி வரை வழி நடத்திடுவார். விசுவாசத்தை துவங்கினவர் இறுதி வரை வழி நடத்தி செய்வார். நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். கரம் பிடித்து அவர் கடைசி வரை கரை சேர்த்து மகிழ்ந்திடுவார். கரை பிடித்து அவர் கடைசி வரை கரை சேர்த்து மகிழ்ந்திடுவார். கரம் பிடித்து அவர் கடைசி வரை கரை சேர்த்து மகிழ்ந்திடுவார். கரம் பிடித்து அவர் கடைசி வரை கரை சேர்த்து மகிழ்ந்திடுவார். நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மை உள்ள
உள்ளவர் சொன்னதை செய்பவர் இயேசு நம்பத்தக்கவர். ஆமென். உண்மை உள்ளவர் ஆமென். ஏன் பயப்படுறா? சொன்னதை செய்பவர் ஏன் பயப்படுறா? இயேசு பிள்ளைகளை வச்சு ஏன் நம்பத்தக்கவர் பயப்படுறா? உண்மை எதிர்காலத்தை உள்ளவர் குறித்து ஏன் பயப்படுறா? சொன்னதை செய்பவர் நாளைய தினத்தை குறித்து ஏன் ஓ பயப்படுறா? நம்பத்தக்கவர் உலகத்தை போல உண்மை மாறி இருக்கணும், ஏன் உள்ளவர் கலங்குகிறா? சொன்னதை உன் கூட பண்ணின உடன்படிக்கையை செய்பவர் மறக்க இயேசு மாட்டேன். நம்பத்தக்கவர் உண்மை உள்ளவர் சொன்னதை செய்பவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர் நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர் நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர் நம்பத்தக்கவர் உண்மை உள்ளவர் சொன்னதை செய்பவர் இயேசு நம்பத்தக்கவர் ஆமென். உண்மை உள்ளவர் ஆமென். சொன்னதை செய்பவர் கர்த்தர் நல்லவர். தகப்பன் நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதித்து பேசுறப்பா. இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காக பிள்ளைங்களுடைய இருதயம் நீ கலங்கக்கூடாது. வேலை இல்லையேண்டி அவங்க கலங்கக்கூடாது. வருமானம் இல்லையேண்டி கலங்கக்கூடாது. பெரிய பெரிய தொழில் அதிபர்களா மாற்றுங்க. பெரிய பெரிய வேலையில அதிகாரிகளை இவங்களை மாற்றுங்க. நிறைய பேருக்கு வேலை கொடுக்கிற விதத்துல இவங்க எல்கைகளை விரிவுபடுத்துங்க. பெரிய பெரிய தலைவர்கள் உள்ள இருந்து எழும்பட்டும் அப்பா. இந்த வார்த்தையை உங்க பொக்கிஷத்துல வைக்கிறேன் ராஜா. பெரிய பெரிய அதிகாரிகள் எழும்பட்டும். தலை சிறந்தவர்கள் எழும்பட்டும். உலகத்துக்கு அடையாளமாய் இருக்கிறவர்கள் இங்கிருந்து எழும்பட்டும் ராஜா. உண்மை உத்தமமான தீர்க்கதரிசிகள் இங்கிருந்து புறப்படட்டும். உண்மையை உத்தமமாய் கர்த்தருடைய வல்லமையை வெளிக்காட்டுகிற ஊழியர்கள் இங்கிருந்து புறப்படட்டும் ஐயா. உங்களுடைய பிள்ளைகளை முழு இருதயத்தோடு ஆசீர்வதிக்கிறாப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. வல்லமையானதை செய்யுங்கப்பா. எங்க ஆசை எல்லாம் நீங்க தான்ப்பா. எங்க தேவையெல்லாம் நீங்க தான். உங்களுக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறோம். எங்க பிள்ளைகளை தொடர்ந்து கர்த்தர் பலப்படுத்துங்க. இனி உலகத்துல போறாங்கப்பா. பாதுகாப்பா போட்டோம். தகப்பனுடைய கரத்துக்குள்ள இருக்கட்டும். கண்மலை வெடிப்பின் மறைவிடத்துல காத்துக்கொள்ளுங்கப்பா. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறவன் போலாவான்னு சொன்ன வார்த்தையின்படி பிள்ளைகளை கண்மணி போல வச்சு விடுங்க. உள்ளம் கைக்குள்ள வரைஞ்சி வச்சிருக்கிறேன் என்று சொன்னீங்களப்பா. மதில்கள் எப்பொழுது என்னை சுற்றில் இருக்கிறது என்று சொன்னீரே. வேலையடைத்து காத்துக்கொள்ளுங்க. உங்க ராஜ்யம் கட்டப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்லா கைகளை தட்டி அப்பா மகிமைப்படுத்தி